Hello friends, Assalamu alaikum. Welcome to Hasee's srecipestamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நண்டு ரசம் தான் பார்க்க போறோம். இது இருமல் சளி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தா இருக்கும். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா இத செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே மிதமான ஹீட்ல தான் நம்ம வறுக்கணும். அதிகமான ஹீட் வச்சு கரிஞ்சிர கூடாது. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த சளி இருமலுக்கெல்லாம் இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இதை நல்லா மிதமான ஹீட்லேயே வறுக்கணும். கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி ஊற்றி அரைக்கணும்னாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த நண்டு ரசம் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 15 சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக, அதையும் நான் அரைச்சி இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன் அரைச்சி ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்ம அந்த ரசம் குடிக்கும் போது நமக்கு அந்த தக்காளிலாம் வாயில் படாமல் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தக்காளியை வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த மிளகு காரமே போதும்னா நீங்கள் விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா பவுடரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். அதையும் லேசாக நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறதுனால லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நான் 1/2 கிலோ நண்டுடைய கால்கள் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். நான் இதை முழுசாக தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் லேசாக தட்டிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம இது சூப்பு மாதிரி நம்ம குடிக்க தான் போகிறோம் இந்த ரசத்தை. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ சூப்பரான நண்டு ரசம் ரெடி. இது எண்ணெய் பிரிஞ்சிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு சூப்பு மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள இந்த கிளைமேட்டுக்கு இப்படி ஒரு நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டே அந்த வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.